ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹோமியோ கேட்டன் த ரீபர்த் வர்ஸ் அப்படின்ற சாட்மேன் சீரிஸோட சீசன் 1ல எபிசோட் 1 தான் இன்னைக்கு கண்டுபிடிக்கல பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனிமி பற்றி சொல்லணும் அப்படின்னா இசக்கை மல்டிவர்சல் டைம் ட்ராவல்னு ரொம்பவே வித்தியாசமான குழப்பமான அனிமி. இது குழப்பமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொல்லப்பட வேண்டாம். வேணா உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண தான் நான் இருக்கேன். அண்ட் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கொல்லப்பட வேண்டாம். ஸ்டோரி உண்மையிலேயே வேற லெவலில் சூப்பராகவே இருக்கும். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இந்த அனிமியோட ஒன்லைன் ஸ்டோரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறான். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் குறுக்கு புகுந்து உன்னை காப்பாத்துவேன்னு அந்த பொண்ணுக்கு சத்தியம் வேற பண்றான். ஆனா இது எல்லாமே கனவுல. ஏன்னா அந்த பொண்ணு ரியாலிட்டியில எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. ஆனா அந்த பொண்ணு உண்மையிலே இருக்கு. நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சுத்திட்டு இருக்கும்போது அப்பதான் எல்லா கையிலயும் வர மாதிரி ஒரு ட்ரக் நம்ம ஹீரோவை ஆக்சன் பண்ணி அவனை வேற ஒரு உலகத்துக்கு டெலிபோர்ட் பண்ணுது. அப்படியே அவன் டெலிபோர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதே இவ்வளவு நாள் அவன் கனவுல பார்த்துட்டு இருந்த அந்த சுக்கியாமி அப்படின்ற பொண்ணை முதல்ல நேர்ல பாக்குறான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்துலேருந்து அந்த பொண்ணை எப்படி காப்பாற்ற போகிறான், அவங்க காதல் எப்படி மலரப்போகுது, அண்ட் இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி போக போகுது அப்படின்றதா இந்த அனிமியோட ஆன்லைன் ஸ்டோரி. ஸோ இதுக்கு மேலே நான் எதையும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸ்ட்ரைட்டாக வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே இன்னமும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்கறதுக்காக கையோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு கண்டுபிடிக்கல போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோமியோ கேட்டான் த ரீபர்த் வர்ஸ் சீசன் 1 அண்ட் எபிசோட் 1. கதையோட ஆரம்பத்தில் ஒருத்தன் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் தான் அந்த கதையோட ஹீரோ. இவன் என்ன அப்படி ஓடிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு சில வித்தியாசமான மோன்ஸ்டர் அவனை கூட தொல்றதுக்காக விடாமல் துரத்திக்கிட்டு இருக்குங்க. அதனால தான் உயிரை காப்பாற்றிக்க அதுங்க தாக்குதலெல்லாம் தப்பிச்சு ஒரு டேர்னிங்கில் வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்போ சடனாக அந்த மூங்கில் காட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்த பொண்ணு அவன் கையை பிடிச்சி இழுத்து திரும்பவும் அந்த காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடா. அப்போ அந்த இடத்துக்கு வந்த மோன்ஸ்டர் எங்கடா போயிட்டான் அப்படின்னு அவனை தேடிக்கிட்டு இருக்க. பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, ரெண்டு பேரை தொட்டுக்கிட்டு இருக்கு. ஹே, அதுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பவும் எட்டி பார்க்குறா. ஓகே. அதுங்க போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, திடீர்னு அவன் முன்னாடி இருந்த 2மே திகு திகுன்னு ஆட, அதை பார்த்தா நம்ம ஹீரோ பயந்து போயிடுறான். பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான சுண்டெலி வெளியே வந்து நிக்குது. அடச்சே, வெளியே எலிட்டானே. என்னப்பா பயந்துட்டியா? எது பயமா? எனக்கா? நாங்களாம் பயத்துக்கே பய கட்டுறோங்க. ஆக்சுவலா இப்போ வந்து அந்த மான்ஸ்டர்ஸை கூட நானே அடி பொழந்திருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் கையில கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. அதனால தான் நான் ஓட வேண்டியதாகி போச்சு. ஓ! அப்ப நீ சொல்றத பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருப்ப போலயே. அப்ப சரி. இந்த வாட்டி நான் உன்னை காப்பாத்திட்டேன். நெக்ஸ்ட் டைம் உன்னோட டர்ன். நான் ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, நீ தான் உன் பலத்தால என்னை காப்பாத்தணும். என்னை காப்பாத்தவில்லை அப்படின்னு அவ கியூட்டா கேட்க, இப்படி கேட்டா எவன் மாட்டேன்னு சொல்லுவான்? கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். சத்தியமாவா அப்படின்னு அவ கேட்க, சத்தியமாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சத்தியம் வேற பண்ணிடுறான். அப்ப சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவ அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை கையை பிடிச்சி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது என்னன்னா அது என்னன்னா, எனக்கு உங்க மேல கிரஷ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா இது எல்லாமே வெறும் கனவு தான். டேய் மச்சான், இங்க பாருடா, குழந்தை கனவு கண்டுகிட்டு இருக்க அப்படின்னு 2 பேரும் அவனுக்கு முன்னாடி உட்காந்து வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒரு கேங்க நம்ம ஹீரோவ அடிச்சு போட்டு கம்பத்துல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. சீங்க, எங்க என் காதலி? ஆ, மறுபடியும் அவ காணாம போயிட்டாளா? ஒவ்வொரு வாட்டி அவங்க நடக்கும் போதும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதோட 1999வது வாட்டி நான் அவள மிஸ் பண்றேன்ப்பா. என்னடா உளர்ற? ஏய் மச்சான், அவ கனவுல வந்த பொண்ண காதலிக்கிறேன்னு சொல்றேன்டா. எது? காதலிக்கிறானா? யார்றா அவன் முட்டா பையன் கனவுலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவ கிண்டல் பண்ண, கடுப்பான நம்ம ஹீரோ அவன் வாயிலே ஒரு உதைய போட்டு, யார்றா கனவுலகத்துல வாழ்றா? அவ பொண்ணு கனவுலடா. என் காதல் எப்படி உண்மையோ அதே மாதிரி அவ இருக்கிறது உண்மைடா. முட்டா போயில அப்படின்னு நம்ம ஹீரோ கத்த. ஏன்டா டேய், இவ்வளோ வாங்கினதுக்கு அப்புறமா நீ இன்னும் அடங்கலையாடா? ஒழுங்கா உன் தோழியை ஒத்துக்கிட்டு எங்ககிட்ட மன்னிப்பு கேளுடா அப்படின்னு கட்டையால நம்ம ஹீரோ ஒரு மண்டையை பொழக்க வர, நம்ம ஹீரோ டக்குன்னு குனிஞ்சு அதுல வந்து தப்பிச்சு தலையாலே அவன் தவறைய உடச்சி மாட்டையாக்கிடுறான். இது மன்னிப்பு கேட்கணுமா? டேய், நறு ஹீரோ, நறு ஹீரோ டாக்கரோடா. தோக்கவும் மாட்டேன், தோல்வியை பொத்துக்கவும் மாட்டேன். அது என் குடும்பத்தோட அகராதிலே கிடையாதுடா. மறுபடியுமா? என்ன டேய், இப்படி பேசிதானே என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட? வாங்குறது உனக்கு பத்தலையாடா? ரைட்டு தான், நீங்க கொடுத்ததை நான் வாங்கிட்டேன். ஆனா நான் கொடுத்ததை நீங்க இன்னும் வாங்கலல்ல. வாங்கடா, வந்து வாங்கிட்டு போங்கடா பொடி பசங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ரைட்ரா, ஆடு தானா வந்து தலையாட்டி வெட்டுன்னு சொல்லும் போதே வெட்டியிருக்கணும். நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய்ஸ், அவனை அடி பொழங்கடா அப்படின்னு அவங்க அவன்கிட்ட சொல்ல, அவங்களும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ காலாலே அவங்க எல்லாரையும் அடிச்சு பந்தாடிட்டு இப்போ அவன் பைக்கை எடுத்துக்கிட்டு கெத்தா போய்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி பொடி பசங்க கிட்ட நான் எப்பவுமே தோக்க மாட்டேன். அப்புறம் அவனுங்க சொன்ன மாதிரி அவ ஒன்றும் காணவில்லை. அவன் நிஜன்றது எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரமே அவளை கண்டுபிடிச்சி
அவளுக்கு கொடுத்த சத்தியத்த நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு போயிட்டே இருக்க. அப்ப சடனா அவன் கனவுல பார்த்த அந்த சுண்டெலி ரோட்டோரத்துல இருக்கிற கம்பி மேல ஏறிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்க்க, அது அதே சுண்டெலி தான் அப்படின்னு டக்குன்னு வண்டியை திருப்பி அதை பிடிக்க ட்ரை பண்றான். அவனை பார்த்த பயத்துல அது ஓட ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ துரத்த ஆரம்பிக்கன்னு ஒரு கடத்துல அந்த அலி ஒரு ட்ரக்கு கடியில போய் மாட்டலான்னு போக, அட முட்டா எலியா அப்படின்னு நம்ம ஹீரோ குறுக்க புகுந்து அந்த எலியை காப்பாத்துறான். பட் அன்பார்ச்சுனேட்லி அது ஒரு மலைப்பாதைன்றதால அந்த எலியை காப்பாத்தின கையோட அந்த கம்பில அடி வாங்கி என் சத்தியத்தை காப்பாற்ற முடியலையன்ற சோகத்தோட அவ்வளோ பெரிய பள்ளத்துல வந்து கீழே விழுறான். அப்போ சடனா கிரீன் கலர்ல ஃபெதர்ஸா பறக்க அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கிரீன் லைட்டை உருவாக்க, திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துல இருந்து கண்ணை முழிக்கிறான். அப்போ யார் நீ அப்படின்ற மாதிரி ஒரு வயசு கேட்க, யாரான்னு பார்த்தா அவன் அந்த சுக்கியாமி தான். இவ்வளோ நாள் கனவுல பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணை முதல்ல நம்ம ஹீரோ நேர்ல பார்த்த சந்தோஷத்துல இதோட 2000 தடவை ஹே எப்படி பார்க்க பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு என்ன அப்படி பார்க்குற நான்தாப்பா நீ கூட அன்னைக்கு என்னை காப்பாத்தினி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, யாரா நீன்ற மாதிரி அவர் ரியாக்ஷனை கொடுக்க, என்ன தெரியாத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது, டே ஷோவை ஆரம்பிங்கடா அப்படின்னு கத்துற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஷோ நடக்கிற ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஹீரோ நின்றுகிட்டு இருக்கான். அச்சச்சா குறுக்க புகுந்து கெடுத்துட்டேன் போலியே, ஆனால் நான் மலை மேலே தானே விழுந்தேன், எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்க. அப்போ அந்த சுகியாமி நைஸா அங்கே ஒரு நல்ல போக, ஏய் எங்கப்பா போற, நான் தான்ப்பா அன்னைக்கு அந்த மூங்கில் காட்டுக்கு நடுவில் கூட உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி அப்படின்னு நம்ம ஹீரோ அவகிட்ட போக, அப்போ அந்த சுண்டலே டேரக்டா நம்ம ஹீரோட தலைமையிலே வந்து விடுது. விழுந்த போர்ஸுக்கு நம்ம ஹீரோ மைக் அடிச்சு தலகாணி மேலே போய் விட உடனே அந்த சுக்கியாமி கத்த ஆரம்பிச்சிடா. ஏய் இது என்ன புது கான்செப்டா, உண்மையிலேயே சூப்பரா இருக்குப்பா. எனக்கு என்னமோ அந்த புது கான்செப்ட் மாதிரி தெரியல, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏதோ பிரச்சனையா, பட் எதுவாக இருந்தாலும் அந்த டான்ஸை விட இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. என்ன சமீசமா நான் சொல்றது கரெக்டு தானே? கரெக்டு தான். ஆனால் இந்த மாதிரியான ஸ்பெஷல் டேன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு உள்ள இருந்தவன் அவன் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டி போட்டதா. நீங்க காமெடி பண்ண வரைக்கும் போதும் முதல்ல அந்த முட்டாளை வெளியேற்றிட்டு உண்மையான ஷோவை ஆரம்பிங்க அப்படின்னு அவன் சொல்ல, யாரை பார்த்தா முட்டான்னு சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ காண்டாக. அப்போ அந்த சுகியாமி நம்ம ஹீரோ கிட்ட வந்து வாயை மூடிட்டு வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கணத்துல ஒரு அடியை போட்டு அவனை வெளியே துரத்தி விட்டுறா. சுகியாமி என்ன வெறுக்கிறா, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ ரசிக்க அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பையன் கிட்ட போய், எப்பா தம்பி இங்கே சாப்பிட்ற எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அந்த சாப்பிட்ற கடைக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏய் ஏன்னா எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதை பார் தம்பி இங்கே பிசிக்கல் காயின்லாம் அலோடு கிடையாது, ஒன்லி ஈ காயின் தான். எது ஈ காயினா? ஆமாப்பா ஈ காயினா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஃபோனை எடுத்து ஈ காயின் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறான். அது பார்க்கறதுக்கு விக்காயின் மாதிரியே இது. சரி நம்ம வீரமும் ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோனில் சார்ஜே இல்லை. எங்க சார்ஜ் இல்லைங்க அப்படின்னு நம்ம வீரம் அந்த கடைக்காரன்ட்ட சிரிச்சுட்டே சொல்ல, அந்த கடைக்காரனும் சிரிச்சுக்கிட்டே காசு இல்லாம சிங்கிள் பீஸ் கூட இல்லைன்னு நம்ம வீரோட கழுத்தை பிடிச்சி அவனை வெளியே தள்ளி விட்டுறான். டேய் கஸ்டமருக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கடா. சே ஒரே அசிங்கமா போச்சு. ஹே தம்பி இப்போ நான் எங்க இருக்கேன் என்னடா இது அப்படின்னு பக்கத்துல இருந்தவன்ட்ட கேட்க, போஜோல ஒன்று இருக்கிற 7 ஸ்ட்ரீட்ல இருக்கப்பா அப்படின்னு அவன் சொல்றான். இது 7 என்னடா பொறுப்பேதான் இருக்கு. ஆமா இந்த மாதிரி பேரை நான் டோக்கியோல கேள்விப்பட்டதே இல்லையே. இது டோக்கியோவா? அப்படி ஒரு பேரை நானே கேள்விப்பட்டது இல்லையப்பா. இந்த இடத்தோட பேரு டென்ஜி ஹேஎன் கேயோ அப்படின்னு அவன் சொல்றான். இது NGANKAவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இந்த இடத்தோட மெயின் சிட்டியை வந்து பார்த்துட்டு, இந்த இடம் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த இடத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஆளை பார்த்தேன் அப்படின்னு அவன் அப்படியே அந்த சிட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல பார்க்கும்போது ஏதோ பழங்காலத்து இடம் மாதிரி இருக்கு. ஒருவேளை நான் ஏதாவது டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன்னா, ஆனால் இங்கே இருக்கிற டெக்னாலஜியை பார்த்தா எனக்கு அப்படி தோணலையே. ஏன்னா இங்கே இருக்கிற டெக்னாலஜிலாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்போ திடீர்னு அபாயம் நடிக்குது. என்னடான்னு பார்த்தா ரெட் கலரில் வித்தியாசமான சிம்பிள் எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே ஆக, இன்னும் 60 செகண்டில் கருப்பு பக்கம் இந்த இடத்துக்கு வரப்போகுது. அதனால 200 மீட்டர் சரௌண்டிங்ஸை நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம். ஸோ அந்த சரௌண்டிங்ஸ்குள்ளே மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா சீக்கிரமாக எல்லாரும் வெளியேறுங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஓட, அதை கேட்ட எல்லா மக்களும் தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுங்க இதுக்கு கடை உலகமாக ஓடுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ புரியாமல் பார்த்துட்டு இருக்க. அப்போ வானத்தை பொழந்துட்டு கருப்பு கலர் போக தண்ணி மாதிரி கொட்ட, அச்சோ என்ன கருண்டாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்கே தப்பிக்க ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்குள்ள எல்லா இடத்தையும் சீல் பண்ணி வச்சுட்டானுங்க. என்னடா பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் ஒரு குட்டி பொண்ணு வர கீழே விழுந்து கிடக்கு. அந்த பக்கம் அந்த பொண்ணை முழுங்கலான்னு வர டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கவர் பண்ணி காப்பாற்றலான்னு ட்ரை பண்றான். அப்படியே அந்த புகழ்லாம் கவர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடம் டோட்டலாகவே ரொம்ப வித்தியாசமா மாறி கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மோக்ல மட்டும் எல்லா மக்களும் பிளாக் கலர் கிறிஸ்டலுக்குள்ள ஃப்ரோஸ் ஆகி கிடக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஸ்டில் உயிரோட தான் இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன நடக்குதுன்னு புரியாம பார்த்துட்டு இருக்க. அப்போ திடீர்னு ஒரு மான்ஸ்டர் அங்கே ஃப்ரோஸ் ஆகி கிடக்கிற மனுஷங்க மனதுக்குச்சு அவங்க எல்லாரையும் தள்ளியே நொறுக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தா நம்ம ஹீரோ கோவத்துல போது நிறுத்தணுங்கத்த அவனை பார்த்ததுமே அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பவர்ஃபுல்லான பிளாஸ்டை டேரக்டாக நம்ம ஹீரோ மேலே யூஸ் பண்ணுது. ஆனால் அந்த அட்டாக் நம்ம ஹீரோவை பெருசாக எதுவும் அஃபோர்ட் பண்ணல. சின்ன காயத்தோட நம்ம ஹீரோ தப்பிச்சிடறான். நான் கூட ஏதோ பெருசாக நடக்கும்னு நினச்சேன், உன்னால் எவ்வளோ தான் முடிஞ்சுதா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சான்னு பார்க்குறான். அந்த குட்டி பொண்ணுக்கு எதுவும் ஆகலாத நம்ம ஹீரோ சந்தோஷப்பட, அப்போ அந்த மான்ஸ்டர் பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவள் சரியான சமயத்தில் ஹியூமனைட் ரோபோட் மாதிரி இருக்கிற ஏதோ ஒன்று அந்த மான்ஸ்டர் அடிச்சு பறக்க விடுது. ஆக்சுவலாக அந்த ரோபோட்டை 2 பேர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னால் நம்பவே
முடியல. இவனால எப்படி இந்த பிளாக் மிஸ்ட்குள்ள நகர முடியுது அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட, சரி எப்படியோ ஒண்ணு இவன் நகர்ந்துட்டான். இப்ப அது பிரச்சனை இல்ல. முதல்ல அந்த ஓனிய போட்டு தள்ளணும். இத பாருப்பா தம்பி, நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு. அதான் உனக்கு சேஃப். நாங்க அந்த ஓனிய பாத்துக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்ல, ஓ உங்களால பேச முடியுமா? நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்காக எனக்கு ஆர்டர் குடுக்குற உரிமைய உங்களுக்கு யாரு குடுத்தது? அத நான் தான் அடிச்சு ஓட விடுவேன். அத தோற்கடிக்காம எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்ல, யார்றா அவன் பைத்தியம் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது, அப்ப அந்த மாஸ்டர் தூரத்துல இருந்து கத்த, ஏதோ அத அடிச்சு பறக்க விடுற மாரி நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான். டேய் தம்பி கொஞ்சம் ஒதுங்கி நில்றா அப்படின்னு அவங்க 2 பேரும் முன்னாடி வந்து நின்னுட்டு, ஒரே அட்டாக்ல இத கதைய முடிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்க யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட கதைய அதே இடத்துல முடிக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த மான்ஸ்டர் செத்து போன அடுத்த செகண்டே அந்த பிளாக் மிஸ்டால உருவான அந்த இடம் ஃபுல்லா இப்ப நார்மலா மாற ஆரம்பிக்குது. நல்ல வேலை பார்த்தீங்க அர்ச்சனா யூரான்னு அந்த ரோபோட்ட கண்ட்ரோல் பண்ண 2 பேரையும் பாராட்டுறாங்க. தென் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்மோக்ல மாட்டுன மக்கள ரெஸ்க்யூ பண்ற வேலை போயிட்டுருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹீரோவும் அர்ச்சனாவும் வந்து, "உனக்கு எதுவும் ஆகலையான்னு?" கேட்க, "இந்த வாய்ஸ் எங்க கேட்டுருக்கனே?" "ஓ! நீங்க தான் அந்த வித்தியாசமான வானத்த கண்ட்ரோல் பண்ணதா? ஏய் பாத்து பேசு. அது ஒண்ணும் வித்தியாசமான ஒண்ணும் இல்ல. அது எங்களோட சிகிகாமி. என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டும். நானே அந்த மான்ஸ்டர தோற்கடிச்சிருப்பேன். தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என் வழியில வர வச்சுக்காதீங்க. டேய் உன்னால அத தோற்கடிக்க முடியும்னு நெனச்சிட்டு இருக்கியாடா? அதுல என்ன சந்தேகம்? இன்னைக்கு யாராலயும் தோற்கடிக்க முடியாது. ஓ! அவ்வளோ பெரிய தவளத்தடா நீ அப்படின்னு 2 பேருமே இறக்கிட்டு போக, ஏய் 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இத பாருப்பா, பொண்ணுன்னு அந்த பிளாக் மிஸ்ட்க்குள்ள நகர முடிச்சதெல்லாம் ஆசமான விஷயம் தான். ஆனா அதுக்காக நீ அந்த ஓனிய தோற்கடிப்பேன்னு சொல்றதெல்லாம் ஓவரா இருக்கு. ஏன்னா அதுக்கு நீ ஒண்ணும் ஹோமியோஜி கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல, எது ஹோமியோஜியா அப்படின்னு நம்ம ஹீரோ புரியாத மாரி பாக்க, அப்ப அந்த இடத்துக்கு 2 பேர் வந்து மிஸ்டர் ராட்சனா அவங்க உதவி தேவைப்படுது அப்படின்னு அவங்கள அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவன் காப்பாத்துன அந்த குட்டி பணம் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்பட, அங்கருந்து கிளம்பி குழப்பத்தோடையும் பசியோடையும் இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். என்னடா அது நடிகரா குடும்பத்துக்கு வந்த சோதனை, ஒரு வாய் சோறு போல கூட ஆளலையே, சோறு இல்லாம யோசிக்க கூட முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்பிட்டு போயிட்டு இருக்க. அப்ப அந்த ஸ்கிம்மிய நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "ஹேய் நீ தானே என்னோட ஷோவ நாசம் பண்ணது." "அச்சச்சோ! நான் ஒண்ணும் அத வேணும்னு பண்ணலங்க. ஏதோ அறியா பொய்யா தெரியாம பட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கோ." "அப்புறம் உங்களுக்கு உண்மையிலே நான் யாருன்னு தெரியலையா?" "சத்தியமா தெரியல." "சூப்பர்." அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாக, "ஆமா உனக்கு அடிபட்டுருக்கா?" அப்படின்னு அந்த ஸ்கிம்மியா கேட்டுட்டு, நம்ம ஹீரோக்கு அடிபட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சதும், அவன் காயத்துக்கு கட்டு போட்டு அவனுக்கு பசியாத்த சோறெல்லாம் போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்க போட்ட சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறான். "சும்மா சொல்லக்கூடாது. இந்த சாப்பாடு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு." "ஸோ அப்படின்னா நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது, நீ உண்மையிலே வேற ஒரு உலகத்துலருந்து வந்தவன் தானா?" ஆமாங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும், அந்த பிளாக் மிஸ்ட்க்குள்ள எந்த ஒரு மனுஷனாலயும் நகர முடியாதுன்னு தான் நான் கேள்விப்பட்டுருக்கேன். உன்னால எப்படி நகர முடிஞ்சதுன்னு தெரியல. அப்புறம் நீ சொன்னியே அந்த டோக்கியோ, அப்படி ஒரு சிட்டிய கூட நான் கேள்விப்பட்டதில்ல. உண்மதான். அப்படின்னா ஒரு வேள இவனும் ஓனியா இருப்பானோ? ஏங்க ஓனியும் இல்ல, கோனியும் இல்லங்க. நானும் மனுஷன் தான். நல்லா பாருங்க. என் கையில 5 விரல் இருக்குது. 2 கண் இருக்குது. அப்புறம் மூஞ்சி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் நானும் மனுஷன் தாங்க. சரி, சரி நாங்க நம்புறோம். நல்லது. ஆமா இத ஓனின்ட்டீங்களே, அப்படின்னா என்ன? அப்புறம் அந்த கருப்பு புகை, அது எதுக்காக வருதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? சொல்றேன். இந்த ஓனிகன்றது வேற ஒரு உலகத்த சேர்ந்த ஒரு விதமான ஜந்துக்கள். சொல்லப்போனா அதுங்கள மனித குலத்தோட எதிரிங்கன்னு கூட சொல்லலாம். அதுங்க இந்த உலகத்துக்கு கருப்பு புகை மூலியமா தான் வந்துச்சுங்க. அது மூலியமா வந்து அடிக்கடிக்கு மனித குலத்த அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. எது முயற்சி பண்ணுதுங்களா? அச்சச்சோ! நீங்க சொல்றத பார்த்தா இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானதா இருக்குமே! உண்மதான். ரொம்ப ஆபத்தானதுதான். சரி, நீ உன்னோட உலகத்துக்கு திரும்பி போக ஆசைப்படுறியா? அப்படின்னு அவ கேட்க, ஆ இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? உண்மைய சொல்லப்போனா, பல நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்கள, இப்பதான் ஒரு வழியா பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வளைஞ்சுக்கிட்டே சொல்ல, ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. பேசாம நாம அந்த ஓமியோச்சிகிட்ட சொன்னா, இவன திரும்பவும் அவங்க உலகத்துக்கு அனுப்பிருவாங்க அப்படின்னு அவங்க அம்மாகிட்ட பேசிட்டு இருக்க, நீ சொன்னது நல்ல ஐடியா தான்ப்பா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ! ஓ! அந்த ஓமியாஜியா? அவிங்கள பத்தி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா அவங்க மனசுல அவங்க தான் பெரிய ஆளுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் தம்பி நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க தான்டா பெரிய ஆளு. என்னங்க சொல்றீங்கோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோனே அந்த கருப்பு புகை, அது மூலியமா வர அந்த மான்ஸ்டர்ஸ அந்த ஆட்சுனாவும், யூராவும் தான் தடுக்குறாங்க. அதுவும் அவங்க சிகிகாமிய வச்சு. அவங்க மட்டும் இல்லன்னா, இந்த டென்ஜி ஏஎன்கேயும் இருந்திருக்காது. நாங்களும் இருந்திருக்க மாட்டோம். அப்புறம் இவங்க எல்லாரையும் மெயின்டெயின் பண்ற தலைவரு இவர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவ கட்டி போட்டான் இல்லையா? அவனோட ஃபோட்டோவ காட்டுறாங்க. அதுக்கு கீழ அவனோட பேரும் இருக்கு. அத நம்ம ஹீரோ அம்பாய் அரியாக்கி அப்படின்னு படிக்கிறான். அது அம்பாய் அரியாக்கி இல்ல, அம்பினோ செமையா அப்படின்னு அவங்க அம்மா படிச்சு காட்டுறாங்க. தென் அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு ஒரு மியூசிக் சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு நம்ம ஹீரோ வெளிய வந்து பார்த்தா, அந்த லேட் நைட்ல அந்த ஸ்கிம்மியா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அத பார்த்தா நம்ம ஹீரோ, "அடேங்கப்பா சூப்பரு! சும்மா கலக்கிட்டீங்க போங்க" அப்படின்னு நம்ம ஹீரோவ பாராட்டுறா. அப்ப அந்த ஸ்கிம்மியா, "நம்ம உண்மையிலேயே மீட் பண்ணியிருக்கோமா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். "அப்போ அத பத்தி சொல்றியா?" அப்படின்னு அவ கேட்க, அது ஒரு அழகான சந்திப்பு. அன்னைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், நான் பலசாலியா மாறி என் பலத்தால உங்கள காப்பாத்துவேன்னு உங்களுக்கு வாக்கு குடுத்துருக்கேன். ஸோ நான் குடுத்த வாக்க எப்பவுமே காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, உண்மையாவா? உண்மதான். ரொம்ப தேங்க்ஸ். இத நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஆமா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு அந்த ஸ்கிம்மியா கேட்க,
என்னோட பேர் நரிகிர டாக்கரோ அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட பேரை அவகிட்ட சொல்கிறான். அந்த ஸ்கிமியாவும் என்னோட பேர் ஸ்கிமியா அப்படின்னு சொல்கிறா. இந்த அடுத்த நாள் காலையில் நடக்க போகிற ப்ரோக்ராம்க்கான வேலையெல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தால் ப்ரோக்ராம் கெட்டு போச்சு, ரிச்சுவல் வீணாக போச்சுன்னு அட்வைசர் உமால செம்ம கோவத்தில் இருக்காரு. அதனால் நீ தான் அவர்கிட்ட வந்து பர்சனலாக மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் இம்பீரியல் பேலஸில் என் கூட நீ கொஞ்ச நேரம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு அவன் நம்ம ஸ்கிமியாவை அவன் கூட வர சொல்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயி, யோ நிலியா, நேற்று பிரச்சனை நடந்தது என்னால, தப்பு நடந்தது என்னால, அப்படி பார்த்தா நான் தானே மன்னிப்பு கேட்கணும். அப்படி இருக்கும்போது ஸ்கிமியா எதுக்காக வரணும், மன்னிப்பு தானே, நானே வந்து கேட்டுக்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ பேசுறதெல்லாம் கண்டுக்காம ஸ்கிமியா வா போலாம் அப்படின்னு அவன் சொல்ல, யோ நான் தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கல, அவகிட்ட என்ன பேச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஏறிட்டு போக, அப்போ அந்த செமிசமான்றவன் திரும்பவும் அவன் பவரன நம்ம ஹீரோவை கட்டி போடுறான். ரொம்ப எரியாக்கி பேரே நான் இவ்வளோ தப்பா சொல்கிறேன் அப்படின்னு அவன் நேரம் நம்ம ஸ்கிமியா கிட்ட போய், கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஸ்கிமியாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்படி அவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த செமிசமா நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ வச்சு இவனை என்ன பேர் வச்சு கூப்பிடலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அவன் பக்கத்தில் இருந்த பொண்ணு திடீர்னு பிளாக் மிஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, பார்த்தா அபாயம் நடிக்குது, ரெட் கலர் சிம்பிள் டிஸ்பிளே ஆகுது. அச்சோ அந்த பிளாக் மிஸ்ட் இந்த இடத்துலயே வரப்போகுது, என்ன இவ்வளோ லேட்டாக அப்படி டீட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் அந்த ரிச்சுவல் வீணா போன காரணம் தான், சீக்கிரம் வண்டியை வேகமாக ஓட்டுங்க, மொத்த இடமும் பிளாக் ஆகிறதுக்குள்ள நம்ம வெளியே போனோம் அப்படின்னு அவங்க வண்டியை வேகமாக ஓடிட்டு போய் கரெக்டாக க்ளோஸ் ஆகும்போது ஜஸ்ட் மிஸ்ல அந்த செமிசமான்றவன் இருக்கிற வண்டி மட்டும் தப்பிச்சிருது. ஆனால் நம்ம ஸ்கிமியாவோட வண்டி உள்ளே மாட்டிக்குது. அப்படியே அந்த ஸ்மோக் எல்லாம் உள்ள என்ட்ராக ஆரம்பிக்க, அதை தூரத்துல இருந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்கிமியாவை காப்பாற்றணும்னு ஈட்டி மாதிரி ஒன்றத்தை எடுத்துக்கிட்டு டக்குன்னு எகிரி குதிச்சு அந்த ஷீல்டு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்மோக்குக்குள்ள என்ட்ரி ஆயிடுறான். ஸோ இப்படி அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஆல்ரெடி உள்ள இருக்கிற ஓனி கூட ஆர்ட்ஸ்னாவும் ஹீரோவும் சிகிகாமி உருவத்தில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு முதல்ல ஸ்கிமியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவ போன வண்டியை பார்த்துறான். அதே சமயத்தில் இந்த பக்கம் ஆர்ட்ஸ்னாவும் ஹீரோவும் அந்த ஓனி கூட வெறித்தனமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஓனி ஒரு வித்தியாசமான டோர் டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்களுக்கு சுத்து போட்டு அவங்கள வளைச்சு வளைச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களால சமாளிக்கவே முடியல. ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணி தப்பிக்கலான்னு பார்த்தா அப்போ அந்த ஓனி விடாம அவங்கள அட்டாக் பண்ணி கீழே சாச்சிட ஒரு பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் அவங்க மேலே போடலான்னு வர, அப்போ அந்த இடத்துல ஸ்கிம்மியா இருக்கிறத அந்த ஆர்ட்ஸ் தான் பார்த்துட்டு உடனே அவளை காப்பாற்ற அந்த பிளாஸ்ட் மேலே தாவிடுறான். இதனால அந்த சுகுகாமி பயங்கரமா டேமேஜ் ஆக இதா சாக்குன்னு அந்த ஓனி அவங்கள போட்டு பொழுது கட்டிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இதெல்லாம் வெளியே வந்து பார்த்துட்டு இருந்த அந்த ப்ளூ கலர் முடி வச்ச பொண்ணு என்ன பண்றது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்க. அப்போ அந்த சாமி சமான்றவனும் அவங்க கூட இருந்து குட்டி பொண்ணும் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, நம்ம தோக்குற நிலைமைக்கு வந்துட்டோம், இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்க. அப்போ எங்கெல்லாம் வந்த நம்ம ஹீரோ அந்த ஓனியை அட்டாக் பண்றான். இப்போ எங்கேருந்துடா வந்தான் அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆக, ஆனா அந்த ஓனி நம்ம ஹீரோவை தட்டி விட்டு அவனை வெறும் கையிலே பிடிச்சி நசுக்கு நசுக்கு நசுக்கி தரையிலே அடிச்சு போட்டுருது. அதனால நம்ம ஹீரோவால அசைய கூட முடியல. அவன் கை கால்லாம் பயங்கரமா உடச்சு கிடக்கு. அப்போ அந்த ஓனி 2 அடி பின்னாடி போய் நம்ம ஹீரோ மேல ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் போடலான்னு வர, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு வெளியே இருந்தவங்களாம் பார்த்துட்டு இருக்க. அப்போ சொல்லனா நம்ம ஹீரோவோட உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆக ஆரம்பிக்குது. அத நோட் பண்ண அந்த சாமி செம, கவலைப்படாதீங்க, அவன் இன்னும் விட்டு கொடுக்கலன்னு சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோ ஃபுல்லா ரெக்கர் ஆகி எழுந்து நிற்கிறான். அதே சமயத்துல அந்த ஓனியும் அதோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை நம்ம ஹீரோ மேல போட, நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்கை நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ண ஓடி போய் ஃபுல் பவர்ல ஒரே அடியில அந்த பிளாஸ்ட்டை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி புதுசா ஒரு வித்தியாசமான உருவத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான். இப்ப வாடா அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன கையோட ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச அந்த ஓனிக்கு கொடுத்து அந்த ஓனியை இருக்கிற இடம் தெரியாம அடிச்சு பறக்க விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா அங்கிருந்து கிளம்பி ஃப்ரீஸாய் கிடக்கிற ஸ்கிமியா கிட்ட வந்து, கோவப்படாத ஸ்கிமியா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அந்த ஸ்கிமியா இருக்கிற இடத்துல ரெட் கலர்ல ஏதோ ஒரு சிம்பிள் க்ளோவாக்க திடீர்னு ஒரு டெலிபோர்டேஷன் டோர் உருவாக்கி ஸ்கிமியாவை தொண்டு துண்டா சதுர விட்டுருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக்காக்க, முக்காவாசத்தால காணாம போன நிலைமையிலையும் அந்த ஓனி நம்ம ஹீரோவோட முதுகுலயே குத்தி நம்ம ஹீரோவோட கதையை முடிச்சது. கீழே நான் இப்படி சாகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் செத்து போயிடுறான். ஸோ இப்படி நம்ம ஹீரோ செத்து போன அந்த மூமெண்ட்ல கிரீன் கலர் ஃபெதர்ஸா பறக்க, அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கிரீன் லைட்டை உருவாக்க, திரும்பவும் நம்ம ஹீரோ அதே மாதிரி கண்ண முடிக்கிறான். திரும்பவும் பார்த்தா அதே மாதிரியான ஸ்கீமியா அவன் முன்னாடி நிற்கிறா. ஸோ இந்த மூமெண்ட்ல இந்த எபிசோடும் இதோட முடியுது. ஓகே கைஸ், இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, அண்ட் அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கையோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் தெரிவிச்சிருங்க. சரி, ஓகே, நான் உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.